ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டு 1 வீக் ஆச்சு. ஸோ இனிமே டெய்லி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைசியான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச இந்த ரெசிபியை நம்ம எப்படி சிம்பிளாக வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 3 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம், இல்லை காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் இது நான் கடையில் வாங்கினது. சில்லி ஃப்ளேக்ஸ் என்னென்னா நம்ம வரமிளகாயை தனியாக அரைச்சி இது பண்ணுறது தான். இப்போ பாஸ்தா ஒரு 100 கிராம். இப்போ பாஸ்தாவை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்ப குழஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு 4 பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுக்கணும், அதையும் போட்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும், நல்லா ப்ரௌனிஷாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அதில் சேர்த்தாச்சு. ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை இப்படியே வச்சோம்னா அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இந்த மசாலா ஃபுல்லாக பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு வந்தால் தான் நம்ம மசாலா ஃபுல்லாக பாஸ்தாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த பாஸ்தாவை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா ஃபுல்லாக அதில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே பாஸ்தா வேக வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. நம்ம தேவையான பாஸ்தாவிலே உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். ப்ளஸ் தக்காளி வதங்கும் போது வேறு போட்டோம். பத்தலைன்னா நீங்கள் தேவையான அளவு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு பத்தாதனால நான் கொஞ்சம் போட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச டொமேட்டோ கெச்சப்பை இப்போ அதில் ஊற்றுங்க. 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சாஸ் தனியாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை இதிலே மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டு அது போட்டோம்னா நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. ஸோ அதை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷனல் தான் இது. கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மசாலா பொடியோடவே
ஸ்டாப் பண்ணிக்கோங்க போதும். இது போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையான அளவு போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக பாஸ்தாவில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க சீஸு கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து தேவையான அளவு அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம சூப்பரான சுவையான பாஸ்தா சிம்பிளான வழியில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.